நான் தான் மட்டும் நல்லா இருந்தா போதும். கூட இருக்கவங்க எப்படிலாம் போட்டோன்னு நினைக்கிற மனோஜுக்கு ஏதாச்சும் பெருசா நடக்கணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, மறக்காம இந்த வீடியோக்கு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம மக்களே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வளவலான்னு பேசாம இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கான வீடியோ எத பத்தி இருக்கும் பார்த்தீங்கன்னா, 24ஆம் தேதிக்கான எபிசோட் ப்ரெடிக்ஷன் தான் இந்த வீடியோவில் பேச போறோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கான எபிசோட்ல என்ன நடந்தது, 23ஆம் தேதி என்ன நடந்ததுன்னு சொல்லி ஷார்ட்டா பார்த்துடலாம். நேத்து முடிஞ்சதெல்லாம் காட்டுறாங்க. சொல்றாரு இந்த மாரி அம்மா சாரி கேட்க மாட்டாங்க எனக்கு தெரியும்ப்பா. ஆனா இனிமே மீனாவ திருட்டு குடும்பம்னு அவங்க குடும்பத்த பழிக்கக்கூடாதுன்னு சொல்லுங்கப்பான்னு சொன்னோனே அவங்க முழிக்கிறாங்க. சரின்னு கொஞ்ச நேரத்துல ஒத்துக்கிட்டாலுமே அப்புறம் அண்ணாமலை சொல்றாரு, நீ பண்ண வேலைக்கு மீனாக்கு அந்த 5,00,000 நீ திருப்பி குடுத்து தான் ஆகணும்னு சொன்னோனே, விஜயாவுக்கு ஒரே ஷாக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் ஏன் தரணும்? அவங்க இதுக்கு தான் அவங்க காசு குடுத்தாங்க. அதுக்கு நான் எதுக்கு கேஸ் வாபஸ் வாங்கினேன். அதுக்கு நான் எதுக்கு காசு குடுக்கணும்னு கேட்கும்போது, ஸ்ருதி நடுவுல வந்து பேசுறாங்க கரெக்ட்டா. நீங்க காசு வாங்குனது கரெக்ட்டு தான் ஆன்ட்டி. அது அவங்க தண்டனைக்கான இதுன்னு சொல்லலாம். அது ஏன் நீங்க லாயர் மூலியமா அவ்வளோ கேவலமா போய் வாங்கணும்? நீங்க வேணும்னா மீனா கிட்டயே கேட்டு வாங்கியிருக்கலாமே அந்த காசுன்னு சொன்னோனே, விஜயாக்கு மூஞ்சி ஒரு மாரி ஆயிடுது. ரவியும் அது கரெக்ட் தான்னு சொன்னப்போ, விஜயா போய் அவன அடிக்க போறாங்க. ஸ்ருதியும் நடுவுல தடுத்துடுறாங்க. அப்படியே அங்க முடியுது. அப்புறமா என்ன சொல்றாருன்னா, அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, விஜய் என் பொண்டாட்டி தான். இவ என்ன தப்பு பண்ணாலும் அந்த தப்புல பாதி எனக்கும் வந்துடும். அதனால அந்த 5,00,000 நானே எப்படின்னா புரட்ட போறேன்னு சொல்லி அண்ணாமலை திடீர்னு கிளம்புறாரு. நான் வேலைக்கு போய் சம்பாதிக்க போறேன்னு. இந்த வயசுல இப்போ என்ன பண்ணுவாருன்னு தெரியல. முத்து சொல்றாருப்பா, நீ ஏன்பா காசு தரணும்? நீங்க யாருமே காசு தரணும்னு சொல்லி மீனாவும் சொல்றாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லி அண்ணாமலை கோவமா கிளம்பி போறாரு. அப்படியே அன்னைக்கு நைட்டும் ஆகுது. நம்ம விஜயை வந்து அதிசயமா இவங்க யார் இங்க ரோஹிணியோட இடத்துக்கு போகிறாங்க. அதாவது அவங்க ரூம்குள்ளே போகிறாங்க. அவரும் மனோஜும் உட்காந்து அக்கௌண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இருக்கும்போது விஜயா போய் கேட்குறாங்க. ஹெல்ப் தான் கேட்பாங்க. எப்படி அவன் 5,00,000 போட்ட முடியும்? அண்ணாமலை வேலைக்காம அவங்களுக்கும் இஷ்டம் தான் தெரியுது. போய் கேட்குறாங்க இந்த மாதிரி மனோஜ் ஒரு 5,00,000 தான் ரெடி பண்ணுறான்னு சொன்னப்போ, அவன் எப்பவுமே அவங்ககிட்ட இருந்தாலும் இல்லைன்னு தான் சொல்லுவான். என்ன சொல்கிறான்னா வழக்கம் போல் என்கிட்ட காசு இல்லைன்னு தான் சொல்கிறான். அம்மா கேட்குறாங்க டீலர்ஷிப்லாம் வந்துச்சுடா அந்த காசுலாம் எங்கே போச்சுன்னா, அம்மா அவருக்கெல்லாம் காசு ரிட்டர்ன் கொடுத்துட்டு கொஞ்சம் ரொம்ப நாள் கழிச்சு தான் லாபமே கேள்வி நிற்கும்னு சொல்கிறாங்க. அப்புறமா திடீர்னு ஒரு ட்விஸ்ட்டு விஜயை வந்து ரோஹிணி கேட்குறாங்க காசு. நான் அந்த பூ கட்டுறவர்கிட்ட கடங்காலியாக இருக்கிறதோட உங்ககிட்ட நான் கடனாளியாக இருந்துருவேன். அம்மா ஒரு 5,00,000 ரெடி பண்ணமான்னு சொன்னோடனே, அதுவும் எப்படி சொல்கிறாங்க, சிங்கப்பூரில் இருக்க மாமாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லு ஏதாச்சும் காசு ரெடி பண்ணணும்னு சொன்னோடனே, இதான் அந்த மாதிரி மாமா யாருமே இல்லையே, அவருக்கு நான் ஃபோன் பண்ணேன் ஆன்ட்டி, அவங்க ஃபோன் எடுக்கலன்னு சொல்லி அவங்க போய் சொல்கிறாங்க. அப்புறம் விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா, வேணாம் நம்ம மலேசியாவுக்கே போய் அவங்ககிட்ட காசு வாங்கன்னு சொன்னோடனே, அதுக்கு ரோஹிணி முட்டுக்கட்டை போடுறாங்க. இந்த மாதிரி நம்ம அவங்க போய் ஒரு 3 மாதம் 4 மாதம் உட்கார்ற மாதிரி இருக்கும். அதை அப்ளை பண்ணி 3 மாதம் ஆகும் பார்க்கறதுன்னு சொன்னோடனே, அதுக்கும் விஜய் ஓகேன்னு தான் சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி இந்த கேஸுனால இவங்க யாரோ புதுசாக வந்திருக்காங்கன்னு சொல்லி சஸ்பெக்ட் இருப்பாங்கன்னு சொல்லி நம்ம எல்லாத்தையுமே ஜெயிலில் விடலான்னு போய் சொல்கிறாங்க. அப்புறம் இவங்க 3 பேர் பயந்துட்டு வேணாம் போவானான்னு சொல்லி விஜயா முடிவு எடுக்கிறாங்க. அப்புறம் ரோஹினே சொல்கிறாங்க, ஆன்ட்டி நானே காசு ரெடி பண்ணுறேன் 3,00,000 எப்படி ரெடி பண்ணுறேன்னு சொல்லி போய் சொல்கிறாங்க. அது பொய்லாம் இல்லை. இவன் மனோஜோட முன்னாள் காதலிக்கிட்டேருந்து ஒரு 3,00,000 ஒரு மீதி இருந்திருக்கும். அந்த 20,00,000 போக 23,00,000 இருந்திருக்கும். ஒரு 3,00,000 வந்து வச்சுருப்பாங்க எக்ஸ்ட்ராவாக. அந்த 20,00,000 ஷோரூம் ஓப்பன் பண்ணிருப்பாங்க. அந்த காசு இருக்குன்ற தைரியத்தில் ரோஹினி சொல்கிறாங்க, ஆன்ட்டி நான் எப்படின்னா அந்த 3,00,000 ரெடி பண்ணுன்னு சொல்லி மனோஜ் கிட்ட கேட்கும்போது, மனோஜ் வந்து அந்த காசுலாம் இல்லை செலவாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா அந்த பார்ட்டிலாம் அரேஞ்ச் பண்ணியிருப்போம். அது காசு மொத்தமே செலவாயிட்டு இருக்கும் சொல்கிறான். யோசிக்கிறாங்க. அங்கே சீன் கட் ஆகுது. அப்புறமா மீனாவையும் முத்துவையும் காட்டுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க செல்வத்து தாத்தா பாட்டிக்கு வந்து சாப்பாடு எப்போவுமே கொடுப்பாங்க. அவங்களுக்கு கல்யாண நாள் போல் இருக்குது. அதுக்கு சும்மா இது பண்ணி மாலைலாம் மாற்றி வச்சு சும்மா அழகு பார்க்குறாங்க. அது சும்மா ஃபில்லர் தான். அது அப்படியே அதுக்கப்புறம் அந்த சீன் கட் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ரோஹினியோட ஃப்ரெண்டு நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அச்சச்சோ என்ன பண்ணாலும் எனக்கே வருது ரிப்பீட்டு புலம்பிட்டு இருக்காங்க. நான் எது நல்லதாக நடக்கும்னு எனக்கு நினைக்கிறேனோ அது எனக்கு நடக்க மாட்டேது. எல்லாமே எனக்கு கெட்டதே நடக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, கர்மா பூமராங். தப்பு பண்ணால் திரும்ப அந்த தப்பு நம்மளுக்கே தான் வரும்னு சொல்லி அவங்க சொல்லும்போது, இந்த மாதிரி அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. விஜயவன் சொல்லியிருப்பாங்க, அந்த 2,00,000 எப்படின்னா எடுத்தே ஆகணும். யார் எடுத்தாங்கன்னு தெரில. அவங்களுக்கு நான் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன்னு சொன்ன உடனே ரோஹிணி அப்பயே பயந்துருக்கு. 2,00,000 மேட்டரை நான் மாட்டிடாதுன்னு சொல்லிட்டு இவங்க ஏதோ பிளான் போட்டிருக்காங்க. அப்படியே அங்கே சீன் கட் பண்ணி இவங்க வீட்டுக்கு போகிறாங்க. யாரோட வீடுனா பத்மாவோட வீட்டுக்கு போகிறாங்க. விஜயோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு. அப்படியே இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் தன்னோட ப்ரெடிக்ஷன் வீடியோ தான். என்ன பண்ணுறாங்கன்னா போயிட்டு அங்கே கேட்குறாங்க. அவங்க 14 நினச்சிருக்காங்களே மசாஜ் பண்ண தான் வந்திருக்கான்னு சொல்லி திரும்ப இன்னொரு மசாஜுக்கு பிட்ட போடுறாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆன்ட்டி எனக்கே மசாஜ் யாருன்னா பண்ணணும் போல இருக்குது, அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இவங்க கேட்குறாங்க, என்னம்மா ஸ்ட்ரெஸ் உனக்கு அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ரோஹிணி சொல்கிறாங்க, வீட்டில் ஒரே சண்டை ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, எப்போ பாரு எதனா சண்டை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னப்போ ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொன்னதுனால விஜய் ரொம்ப கோவத்தில் இருக்கேன். நான் தானே சொன்னேன் அந்த 2,00,000 வக்கீல் குத்ததுன்னு அவன் ரொம்ப கோவத்தில் இருக்கான்னு சொன்னோடனே, சரி ஆன்ட்டி இந்த விஷயத்துல நான் தப்பிக்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்ன போதுன்னு இவங்க யோசிக்கிறாங்க. யாருன்னா பத்மா, நீ என்னம்மா பண்ணுவ ரோஹிணின்னு சொன்ன உடனே
ரோஹிணி சிறுவ சிறுவ சேர்த்து வச்ச ஒரு 2,00,000 அவங்க வச்சிருப்பாங்க. அந்த காசு எடுத்துன்னு வந்து இங்க குடுக்குறாங்க. என்னன்னு சொல்லி குடுக்குறாங்கன்னா, "ஆன்ட்டி உங்களுக்கும் விஜய் ஆன்ட்டிக்கும் ரொம்ப பெரிய சண்டை போயிட்டுருக்கு. நான் சொல்ற மாரி சொல்லுங்க. நீங்க தப்பிச்சுருவீங்கன்னு" சொன்னோனே, இவங்க யோசிக்கிறாங்க, "என்னம்மா சொல்ற?" அப்படின்னோனே, "ஆன்ட்டி நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும். நீங்களும் விஜய் ஆன்ட்டியும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும்னு நான் நெனைக்கிறேன்" அப்படின்னு சொன்னோனே, "என்னம்மா பிளானுன்னு?" கேட்குறாங்க. அதுக்கு ரோஹிணி சொல்றாங்க, "இந்த மாரி காசுலாம் தொலையல. நான் வேற கப்போர்ட்ல வச்சுட்டுருந்தேன். அந்த காசு அங்கேயே தான் இருந்தது. நான் பார்க்கல. பார்க்காம தெரியாம நான் காசு தொலைஞ்சிச்சுன்னு சொன்னேன்னு சொல்லி நீங்க ஃபோன் பண்ணி சொல்லுங்க" அப்படின்னு சொன்னோனே, பத்மாவுக்கு இது ஒரு நல்ல ஐடியாவா தோணுது. சரி, இதனால எதுவும் பிரச்சனை வராதுன்னு இவங்க கேட்கும்போது, அதெல்லாம் ஒண்ணும் வராதுன்னு சொல்றாங்க. அப்புறம் பத்மா கேட்குறாங்க, "நீ ஏம்மா இவ்வளோ காசு வேஸ்ட் பண்ற?" அப்படின்னு சொன்னோனே, நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு தான் திரும்பி அதே தான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த மீதி 3,00,000 லோன் வாங்கியிருப்பாங்க. யாருன்னா வந்து மனோஜ் தான். மனோஜோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பாரு, மொட்டை தல. அவர்கிட்ட காசு வாங்கியிருப்பாரு 3,00,000 அப்புறம் தரேன்னு சொல்லி அவனும் குடுத்துட்டுருப்பாரு. அந்த 3,00,000த்தையும் 3,00,000த்தையுமே அவங்க கிட்ட குடுத்தோனே, அவங்க வந்து நேரா விஜயா வந்து நேரா முத்துக்கிட்ட குடுக்குறாங்க. "இந்தா அந்த 3,00,000 வச்சுக்கோ. இதான் உங்க காசுன்னு" சொல்லி குடுத்துடுறாரு. அப்புறம் இவங்க ஃபோன் பண்றாங்க. இந்த மாரி 2,00,000 தொலைஞ்சிடலாம் போல என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. இதுதான் என்னோட ப்ரெடிக்ஷன். அதாவது நாளைக்கான எபிசோடோட ப்ரெடிக்ஷன். உங்களுக்கு எதனா கருத்துக்கள் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ வர வரைக்கும் நன்றி. பாய்.